ஓம் சாந்தி. ஸ்ரீ பாபா நினைவுல இருந்து இன்னைக்கு நம்ம பாபாவுடைய மகா வாக்கியத்தை கேட்கலாம். இன்னைக்கு பாபா சொல்றாரு, ஒரே ஒரு நாயகன் நாம் அனைவருக்கும் மிக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவருடைய நாயகிகள் தான் நாம் அனைவருமே. இந்த நாயகன் நாயகி இருவருடைய சம்பந்தம் மிக மிக பலமான சம்பந்தங்கிறார் பாபா. யாராலுமே பிரிக்க முடியாது, துண்டிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சம்பந்தம் பாபாவுக்கும் நமக்கும் ஏற்பட்டுள்ளது. சங்கம யுகத்துல நம்ம நினைச்சு கூட பார்க்கல, பாபா நமக்கு இவ்வளோ உதவி செய்வார், இவ்வளோ காப்பாற்றுவார், இவ்வளோ நன்மைகளை செய்வார் அப்படின்னு நம்ம கனவுல கூட நினைச்சே பார்க்கல. அப்படிப்பட்ட நாயகன் நமக்கு கிடைச்சிருக்கார். எப்படிப்பட்ட இனிமையான நாயகன், அன்பானவர், இவ்வளோ நம்மளை முன்னேற்றணுங்கிற ஆசையோட நம்ம மேல எவ்வளோ விருப்பங்களை வச்சிருக்காரு. இப்போ அப்படிப்பட்டவரை நம்ம எவ்வளோ நல்லா நினைக்கணும். ஆனா பாபா சொல்றார், நான் எந்த அளவுக்கு விரும்புறேனோ அந்த அளவுக்கு நீங்க என்ன நினைக்கிறது இல்ல. மாயா வருதுன்னு சொல்றீங்க, மறந்துட்டேன்னு சொல்றீங்க, நினைவு இல்லைன்னு சொல்றீங்க, நிறைய தடைகள் வருதுன்னு சொல்றீங்க, நினைக்க முயற்சி பண்றேன்னு சொல்றீங்க அப்படின்னு பாபா அநேக விருப்பங்களை இன்னைக்கு குழந்தைங்கள்ட்ட வைக்கிறாரு. ஸோ நம்ம அதை இன்னைக்கு பார்க்கலாம். பாபா சொல்றாங்க, மீட்டே பச்சே तुम सच्चे सच्चे आशिक बन मुझे एक माशूक को याद करो तो तुम्हारी आयु बढ़ जाएगी. योग और पढ़ाई से ही तुम ऊंच पद पा सकेंगे. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உண்மையிலும் உண்மையான ஆஷிக், ஆஷிக்னா நாயகியாகி என் ஒரு நாயகனை நினைவு செய்தீர்களேயானால் உங்களுடைய ஆயுட்காலம் அதிகமாகும். யோகம் மற்றும் படிப்பின் ஆதாரத்தால் தான் நீங்கள் உயர்ந்த பதவியை பெறுகிறீர்கள். பாபா சொல்றது, ஒன்று நினைவு யோகா, மற்றொன்று படிப்பு ஞான கல்வி. இந்த ரெண்டோட ஆதாரத்தால தான் உயர்ந்த பதவியை நாம பெறுகின்றோம். प्रश्न, भारत को स्वर्ग बनाने लिए बाप बच्चों से कौन सी मदद मांगते हैं? இந்த பாரதத்தை சொர்க்கமாக்குவதற்காக பகவான் குழந்தைகளிடம் எந்த ஒரு உதவியை கேட்கின்றார்? பாருங்க, பகவான் கூட குழந்தைங்கள்ட்ட உதவியை நாட வேண்டி இருக்குது. ஸோ எப்படிப்பட்ட உதவி கேட்கிறார் பாபா? பச்சே முஜே பவித்ரதா கி மதத் சாஹியே. குழந்தைகளே, எனக்கு தூய்மையாக இருப்பதினுடைய ஒரு உதவி வேணும், இந்த உதவியை செய்யுங்கிறார் பாபா. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதுதான் நமக்கு கடைசி பிறவின்னு தெரியும். இந்த பிறவியில மட்டும்தான் நம்ம தூய்மைய பவித்திரதாவை கடைபிடிச்சே ஆகணும். இத்தனை நாட்கள் பாபா சொல்லல. இந்த ஒரு பிறவி எவ்வளவு மகத்துவமான வாழ்க்கை இது. இந்த பிராமண வாழ்க்கை, உண்மையான பிராமணர்கள், பக்கா பிராமணர்கள், பவித்திர பிராமணர்கள், பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கக்கூடிய பிராமணர்கள். இப்ப பிராமணன் அப்படின்னாலே பவித்திரதாவினுடைய சக்தி இருக்க வேண்டும். பிரதிஜ்ஞா கரோ ஹம் காம் இக்கார் கோ லாத்மார் பவித்ர ஜரூர் பனேங்கே. பாபா சொல்றார், உதவி கேட்கிறார். குழந்தைங்களே, நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க, உறுதி கொடுங்க, எனக்கு ப்ராமிஸ் கொடுங்க, நான் காம விகாரத்தை எட்டி உதைத்து பவித்திரமாக அவசியம் இருப்பேன். சஃபேரி சஃபேரி விட்டு அப்பனே சே பாத்தேன் கரோ. அதிகாலையில் எழுந்து இப்படிப்பட்ட நினைவுல செய்யுங்க, நினைவுல இருங்க, இந்த மாதிரி விஷயங்களை பேசுங்கிறார் பாபா. எந்த மாதிரி விஷயங்களை பேசுங்க? மீட்டே பாபா ஹம் ஆப்கி மதத் கே லியே தயார் ஹே. இனிமையான பாபா, அன்பான பாபா, நான் உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஹம் பவித்ரபன் பாரத் கோ பவித்ர ஜரூர் பனாயேங்கே. பாபா, நான் தூய்மையாக வாழ்ந்து காட்டி இந்த முழு பாரதத்தையும் அவசியம் தூய்மையாக்குவேன். ஹம் ஆப்கி சிக்ஷா பர் ஜரூர் சலேங்கே. மூன்றாவது, நான் உங்களின் போதனைப்படி கட்டாயமாக நடப்பேன் பாபா.
கோய் பி பாப் கா காம் நஹி கரேங்கே. நான்காவது, எந்த ஒரு பாவ காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். பாபா, आपकी कमाल है, स्वप्न में भी नहीं था कि हम कोई विश्व का मालिक बनेंगे. பாபா, நான் கனவுல கூட நினைச்சதில்ல பாபா. என்ன நினைச்சதில்ல? நான் விஸ்வத்தின் எஜமானனாக ஆகுவேன், சொர்க்கத்தின் தலைவனாகுவேன் அப்படிங்கிற இந்த நினைவு கனவுல கூட எனக்கு வந்ததில்லை. ஆப் ஹமே கியா சே கியா பனா ரஹே. பாபா, நான் எப்படி இருந்தேன், என்ன நீங்க எப்படி ஆக்கிட்டீங்க பாபா? எதிலிருந்து எதுவாக என்ன மாத்திட்டு இருக்கீங்க? இதெல்லாம் நம்ம உறுதிமொழி எடுக்கணும் இன்னைக்கு. அமிர்த வேலையில இன்னைக்கு நம்ம உறுதிமொழி கண்டிப்பா கொடுக்கணும். கீத், தும்ஹாரே புலானே கோ ஜி சாஹதா ஹே. உன்னை அழைப்பதற்கு என் உள்ளம் துடிக்கின்றது. யார் அழைக்கிறதுக்கு? நாயகன். எத்தனை பிறவிகளாக அவரை நம்ம தேடிட்டு இருந்தோம். எப்படிப்பட்ட நாயகனை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க. எவ்வளோ நம்மளுடைய உள்ளத்தின் விருப்பங்கள் எவ்வளவு பூர்த்தி பண்றார் பாபா நாயகன். ஓம் சாந்தி. लाडले बच्चे जानते हम आत्माएं आशिकें उस एक माशूक की बाप की. செல்ல குழந்தைகள் தெரிஞ்சிருக்கீங்க, நான் ஆத்மா நாயகி, ஒரே ஒரு நாயகன் பாபாவினுடையவன், அவருக்கு நான் நாயகின்னு தெரிஞ்சிருக்கீங்க. बच्चे जानते आशिक माशूक का संबंध कितना तीखा होता है. பாபா சொல்றாரு, குழந்தைகளுக்கு தான் தெரியும் நாயகன் நாயகியினுடைய சம்பந்தம் எவ்வளோ பலமானதுன்னு. जिस्मानी आशिक जो होते हैं वो जिस्म पर आशिक होते, विकार के लिए नहीं. பாபா சொல்றாங்க, இன்னைக்கு உலகாய நாயகன் நாயகியா இருக்காங்க, ஆனா அவங்க சரீரத்தின் மீது பலியாகிறாங்க, சரீரத்தை பார்த்து, விகாரத்திற்காக அல்ல. बच्चे जानते हैं जब कोई की शादी होती है तो बल स्त्री पुरुष कहलाते हैं, परंतु वो भी आशिक माशूक है, एक दो को पतित बनाने वाले हैं. பாபா சொல்றாரு, உங்களுக்கு எல்லா நாலேஜ் இருக்குங்கிறார். எப்போ திருமணம் நடக்குதோ அப்பொழுது கணவன் மனைவி என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் அவர்களும் கூட நாயகன் நாயகி ஒருவருக்கொருவர் பதீத்தம் ஆக்கக்கூடியவர்கள். पहले से ही उनको पता है, जानते हैं विकारी बनेंगे. நிச்சயம் ஆகும்போதே அவங்களுக்கு உறுதி ஆயிட்டு நம்ம ஒருவருக்கொருவர் விகாரியாக ஆகுவோம்னு. அபி தும் பச்சே ஆஷிக் பனேகோ ஏக் மாஷுக்கே. ஆனா நீங்க ஒரு நாயகன் பகவானுக்கு நாயகி ஆகிட்டீங்க. जो सभी आत्माओं का माशुक है. பாபா நாயகன் எப்படிப்பட்டவர்? அனைத்து ஆத்மாக்களுக்கும் நாயகன். அபி உஸ் ஏக்கே ஆஷிக் ஹே. அவர் ஒருவருக்கு நாம் யாரு? நாயகி. சப் பக்த ஆஷிகே பகவான் கே. அனைத்து பக்தைகளும் ஒரு பகவானின் நாயகிகள். பரந்து பக்தோं को भगवान का पता नहीं. ஆனா பக்தர்களுக்கு பகவான் யாருன்னு தெரிவதில்லை. பகவான் को ना जाने कारण कुछ भी शक्ति आदि उनसे पा नहीं सकते. பகவான் மேல அன்பு நம்பிக்கை இருந்தாலும் பகவான் யார் என்று தெரியாத காரணத்தினால் அவர்களுக்கு பகவானிடமிருந்து சக்தி என்பது கிடைப்பதில்லை. साधु संत आदि पवित्र रहते तो उनको कुछ न कुछ अल्पकाल के लिए मिलता है. சாதுக்களும் சன்னியாசிகளும் பகவான் தெரியாட்டாலும் பவித்திர வாழ்க்கையில் ஈடுபட்டதால் ஏதாவது அல்பகால பலன் என்பது அவங்களுக்கு கிடைக்குது. தும் தோ யாது கர்த்தே ஹோ ஏக் மாஷுக்கோ. ஆனா பாபா சொல்றார், நீங்கள் பாபாவை தெரிந்த குழந்தைகள், அவரை நீங்கள் நாயகனாக ஏற்றுக்கொண்டீர்கள். உஸ்ஸே புத்தியோக லகாயா ஜாத்தா ஹே. அவரிடத்தில் உங்களுடைய புத்தியின் தொடர்பு ஈடுபட்டுள்ளது. जो बाप भी है शिक्षक भी है, पतित पावन सर्वशक्तिवान भी है. அப்படி எப்படிப்பட்ட நாயகன்? அவர் அப்பாவுக்கு அப்பா, டீச்சருக்கு டீச்சர்,
पतित पावनन सर्वशक्तिवानुக்கு सर्वशक्तिवान। उस भाव से तुम योग लगाकर शक्ति लेते हो। அந்த இறைவனிடத்தில் புத்தியை ஈடுபடுத்தி சக்தி அடைகின்றீர்கள்। तुम्हारा ज्ञान ही अलग है, शक्ति लेते हो माया पर जीत पाने लिए। ஞானம் என்பது தனிப்பட்டது, அது வேற। ஆனா யோகா வேற। யோகத்தால் நீங்கள் சக்தி அடைகிறீர்கள்। எதுக்காக? மாயையை வெல்வதற்காக। பாபாட்ட புத்தி எவ்வளோ கிளியரா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம மாயா மீது வெற்றி பெறலாம்। इसा जो विश्व का मालिक बनाने वाला माशूक है कितना मीठा है। சோ பகவான் அப்படிப்பட்ட நாயகன் கிடைச்சிருக்கார்। விஸ்வத்தின் எஜமானன் ஆக்கக்கூடியவரும் அவர்தான்। எவ்வளவு இனிமையான நாயகனா இருக்காரு। जिन्होंने बाप को अपना बनाया वो जानते कितना अच्छा माशूक है। யாரு பகவானை தனதாக ஆக்கி கொண்டனரோ அப்படிப்பட்டவர்களுக்கு தெரியுது நாயகன் எவ்வளோ நல்லவருன்னு। ஒரு நாள் கூட திட்டினதில்லை, ஒரு நாள் கூட அடிச்சதில்லை, கடிந்து கூட பேசினதில்லை। நம்ம எப்படி இருந்தாலும் யாரா இருந்தாலும் என்னுடையவர்கள்னு ஏற்றுக்கொண்ட ஒரே நாயகன் போலா பகவான் அவரு। ஜிஸ்கோ ஆதா கல்ப் से सब याद करते, அவர் தான் அரை கல்பமா எல்லாருமே நினைச்சாங்க। ஜிஸ்மானி ஆஷுக்கு மாஷுக்கு ஜனம் கேலி ஓத்தே, உலகாயுத கணவன் மனைவி ஒரு பிறவிக்கு மட்டும்தான்। தும்னே தோ ஆதா கல்ப் யாது கியா, ஆனா நீங்க பகவான் நாயகனை அரை கல்பமா நினைச்சீங்க। अभी तुमने बाप को जाना है तो तुमको बहुत शक्ति मिल रही है। இப்ப நீங்க பகவானை யதார்த்தமா தெரிந்து கொண்டதால் அளவற்ற சக்தி அவரிடமிருந்து பெற்று கொண்டிருக்கிறீர்கள்। तुम श्रीमत पर चल स्वर्ग का श्रेष्ठ ते श्रेष्ठ मालिक बनते हो। நீங்கள் ஸ்ரீமத் பிரகாரம் ஸ்வர்க்கத்தை சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமாக மாற்றி அதற்கு எஜமானனாகவும் ஆகிறீர்கள்। आशिक बनती है आत्मा, कर्तव्य आत्मा करती है कर्मेंद्रियों से। பாபா சொல்றார், ஆத்மா தான் யாராகுது? நாயகி। பாபா யாரு? நாயகன்। ஆத்மா, ஒவ்வொரு ஆத்மாக்களுமே யாரு? நாயகிகள்। ஆத்மா கர்மேந்திரியங்களால் சிரேஷ்டமான காரியங்களை செய்கின்றது। अभी तुम बच्चों की धुन लगी हुई है, बाबा से वर्षा लेना है। குழந்தைகளுக்கு இந்த ஒரு ஆர்வம் இருந்து கொண்டே இருக்குது, பாபாட்டேந்து நான் ஆஸ்தி அடைய வேண்டும்। विश्व लेन देन के लिए जो हथियाला बांधते थे वो बाबा ने आकर अब कैंसल किया है। விஷத்தை அதாவது விகாரத்தை ஒருவருக்கொருவர் கொடுப்பதற்காக இன்னைக்கு உலகத்துல என்ன பண்றாங்க? கயிறை கட்டினார்கள், ஆனா பாபா அதை கேன்சல் பண்ணிட்டார்। ஒருவருக்கொருவர் சம்பந்தத்தை ஈடுபடுத்தினாங்க இல்லையா? விரதத்தை எடுத்தாங்க, பாபா இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டாரு। ஏன்னா குழந்தைகள் விகாரி ஆகுவது இன்னும் ஆதி துக்கி ஆயிடுவாங்கன்னு பாபாவுக்கு தெரியுது। ஏன்னா நமக்கு ஆதிமதி அந்த துக்கம் கொடுக்கறது எது? விகாரம்। அதுல முதல்ல காம விகாரம், அது கூட எந்த ஆதாரத்துல வருது? தேக அபிமானத்தின் ஆதாரத்தால வருது। அதனால பாபா அதை கேன்சல் பண்ணிட்டாரு। कहते इन सब बातों को छोड़ अब मेरे को याद करो। பாபா கூறுகின்றார், குழந்தைங்களே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசாதீங்கிறார்। இந்த மாதிரி விஷயங்களை விட்டுவிட்டு என்ன நினைங்க போதும்। जिस्मानी आशिक को भी हर समय खाते पीते उठते बैठते माशूक की याद रहती है ना। இப்படி உலகாய ஒரு நாயகி தன்னுடைய நாயகனை நடந்தாலும் எழுந்தாலும் அமர்ந்தாலும் எங்க போனாலும் நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள் அல்லவா? உஸ்மே புரி பாவனா நெய் ஊத்தி ஹே, அவங்க மேல என்ன வராது? ஒரு நாயகிக்கு கெட்ட பாவனை வராது। விகார் கி பாத் நஹி ஹே, விகார சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல। அபி தும் யாது கர்த்தே ஹோ ஏக் கோ, ஆனா தேக உணர்வுல அவங்க அன்பா இருக்காங்களே தவிர விகாரத்துக்காக இல்ல। பாபா சொல்றார், ஆனா இங்க நீங்க எப்படிப்பட்டவரை நினைக்கிறீங்க? யாதுக்கே புருஷார்த்த அனுசார் தும் அப்படி ஆயு படா சக்தே ஹோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பாபாவை நினைக்கின்றீர்களோ
அதன் அனுசாரமாக உங்களுடைய ஆயுள் கூட அதிகரிக்கின்றது. समझो कोई ब्राह्मण कहते हैं कि आयु तुम्हारी आयु 50 वर्ष है, बाप कहते हैं तुम अभी योग बल से अपनी आयु बढ़ा सकते हैं. யாராவது உங்களுடைய ஜாதகத்தை கணிக்கிறாங்க, உங்களுக்கு 50 ஆண்டுகள் தான் ஆயுள் காலம்னு கணிக்கிறாங்க. ஆனா நீங்க பாபா சொல்றதை கேட்டு அவரை நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த யோக சக்தியால உங்களுடைய ஆயுள் என்ன ஆகும்? நீண்ட ஆயுளாகும். जितना योग में जास्ती रही उतना आयु बढ़ेगी. எவ்வளவு நீண்ட காலம் நீங்க பாபா நினைவுல இருக்கின்றீர்களோ, ஏன் பாபா நினைவால ஆயுள் அதிகரிக்குதுங்கிறாரு? நம்ம பாபாவை நினைக்க 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 மனசு சாந்தியாகும், மன உளைச்சல் இருக்காது, கோபம் வராது, விகார குணங்கள் போயிடும், யுத்தம் நடக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? நம்மளுடைய சரீரம் ரொம்ப நல்ல வேலை பண்ணும், ஒவ்வொரு இந்திரியங்கள் காமா கூலா இருக்கும், மனசு கூலா இருக்கும். அப்போ ஆயில் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? அதிகமாகும். फिर भविष्य जन्म जन्मांतर बड़ी आयु वाले की बन जाएंगे. அது மட்டும் இல்லை, இப்ப நீங்க அடையிறது ஒவ்வொரு ஜென்ம ஜென்மத்துக்கும் உங்களுக்கு நீண்ட ஆயுளே கிடைக்கும். योग नहीं तो फिर सजा खानी पड़ती है, फिर पद भी कम हो पड़ता है. யோகா இல்லை என்றால் தண்டனையும் கிடைக்கும், பாபா சார் உங்களுடைய பதவியும் குறைந்து விடுகிறது. பல் சுக்கி तो सब बनेंगे परंतु योग और पढ़ाई से, யோகம் மற்றும் படிப்பின் ஆதாரத்தால் தான் சுகமானவர்களாக ஆகுவீர்கள். ஃபரக் சாரா பதுக்கா ரேத்தா ஹேனா, பாபா சொல்றார் எல்லாத்துக்குமே ஆதாரம் எதுங்கிறார் பாபா? பதவிக்கு ஆதாரம் படிப்பு தான். ஜித்னா புருஷார்த் உத்னா ஊஞ்ச் பத், எவ்வளவு முயற்சிக்கின்றீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி. அதனாலதான் பாபா சொல்ற பிராமணர்களுக்கு தடையா இருக்கிறது எது? அலட்சியம், சோம்பேறித்தனம். இது ரெண்டும் ரொம்ப என்ன பண்ணுது? நஷ்டத்தை ஏற்படுத்துது. சோம்பேறித்தனம் ரொம்ப என்ன பண்ணுது? நஷ்டம் ஏற்படுத்துது. ஒண்ணுமே செய்ய விடுறதில்ல. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலாம், நேரம் இருக்குல்ல. தன் தோ நம்பர்வார் தோ ஹோகானா, பாபா சொல்றாரு. இப்ப நீங்க உயர்ந்த பதவி அடைகின்றீர்கள் என்றால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வமும் கூட அதன் ஆதாரத்துல தானே இருக்குது. ஏக் ஜெய்சா சப் தனி ஹோ ந சகே, எல்லாரும் ஒன்று போல் செல்வந்தனாக இருப்பதில்லை. तो बाबा समझाते हैं बच्चे जितना हो सके मेरी मत पर चलो. பாபா புரிய வைக்கின்றார், குழந்தைகளே எவ்வளவு உங்களால முடியுமோ என்னோட வழியின்படி நடங்க. आधा कल्प तुम आसुरी मत पर चलते हो जिससे तुम्हारी आयु कमती होती गई है. அரை கல்பா நீங்க அசுர வழிப்படி நடந்தீங்க, அதனால உங்களுடைய ஆயில் கூட பாத்தீங்களா அல்ப ஆயில் ஆயிட்டு குறைஞ்சிட்டு. பல் கித்னா பி படா ஆத்மி ஹோ ஆஜ் ஜனம் லியா கல் மர் கயா. எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சரிதான் பாபா சொல்றாரு, எவ்வளவு செல்வந்தனா இருந்தாலும் சரி, இன்னைக்கு ஜென்மா எடுக்கிறாங்க, நாளைக்கு இறந்துடுறாங்க. தான் புண்ணிய கர்னே சே படே கர் மே ஜனம் மில்தா ஹேனா, தானம் புண்ணியம் செய்வதால் செல்வந்தர் வீட்டுல ஜென்மா கிடைக்குது இல்லையா? பாபா தும்கோ அவினாஷி ஞான் ரத்னோ கா தான் தே ஜோலி பர் ரஹே ஹேன். பாபா அழிவற்ற ஞான ரத்தனங்களால் உங்களுடைய பையை நிறைத்து வருகிறார். பகவான்கிட்ட நம்ம என்ன வேண்டணும்? ஹே பகவான் ஜோலி பர்தோ, முந்தானையை காட்டி என்ன பண்ணணும்? கடவுள்கிட்ட எல்லாமே கேட்டோம், பிச்சை வாங்கணும். ஹே பகவானே என்னுடைய பைய நிரப்பு நிரப்புன்னு சொல்லி பாபா என்ன பண்றார்? பிராக்டிக்கலா ஒவ்வொரு ஆத்மால அவ்வளோ சக்தியை நிரப்புறார், குணத்தை நிரப்புறார், பிராப்தியை நிரப்புறார். கித்தனை சாகார் பன்தே ஹோ, பாருங்க நீங்க எவ்வளவு செல்வந்தன் ஆகுறீங்க. अविनाशी ज्ञान रत्नों का दान कहो वर्षा कहो बाप से मिल रहा है. அழிவற்ற ஞான ரத்தினம் என்றும் சொல்லலாம் இத, அல்லது சொத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். பகவானிடமிருந்து நீங்கள் அடைந்து வருகிறீர்கள். तुम बाप से वर्षा लेते हो, तुमको और औरों को रास्ता बताना है. நீங்க பாபாவிடமிருந்து ஆஸ்தி எடுப்பது எதற்காக என்றால் அனைவருக்கும் நீங்கள் வழி காண்பிக்க வேண்டும். நீங்கள் அடைந்த பொக்கிஷங்களை
பிராப்திகளை அனைவருக்கும் வழங்க வேண்டும். भगवान के हम बच्चे तो जरूर भगवान भगवती पद मिलना चाहिए ना. பகவானுக்கு உயர்ந்தவரோட குழந்தைன்னா அப்ப நீங்களும் யார் ஆகணும் அவசியம்? பகவான் பகவதியினுடைய பதவி அடைய வேண்டும் அல்லவா? அப்பா பெரிய ராஜா, குழந்தை பிச்சைக்காரரா இருக்க முடியுமா? இல்ல ஏழையா இருக்க முடியுமா? அப்பா ராஜான்னா குழந்தை யாரு? चक्रवर्ती आगनुमल्ल. भारत में गाया जाता गॉडेस लक्ष्मी, गॉड नारायण. नई दुनिया में गॉड गॉडेस ही राज्य करते हैं क्योंकि गॉड द्वारा पद मिला हुआ. பாரதத்துல புகழ் பாடப்படுது தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது என்று. ஸ்ரீ லக்ஷ்மி மகாராணி, ஸ்ரீ நாராயணர் மகாராஜா புதிய உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு இந்த பதவி எப்படி கிடைச்சது? गॉड மூலமாகத்தான் இந்த பதவி கிடைச்சது. परंतु आप समझाते अगर उनको गॉड गॉडेस कहेंगे तो यथा राजा रानी तथा प्रजा को भी गॉड गॉडेस कहना पड़े, इसलिए देवी देवता कहा जाता है. ஒருவேளை அவர்களை காட் காடஸ்னு சொன்னா எல்லா எப்படி ராஜா ராணி அப்படி பிரஜைகள் இல்லையா? அப்ப பிரஜைகளுக்கும் எந்த டைட்டில் வரும்? காட் காடஸ்னு. ஆகவேதான் சொல்லப்படுது தேவி தேவதா என்று. तुम जानते हो हम भारत को स्वर्ग बना रहे हैं. பாருங்க பாபா எவ்வளவு அழகா நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். உங்களுக்கு தெரியும் நான் பாரதத்தை சொர்க்கமாக்கி கொண்டிருக்கிறேன். சொர்க்கமாக்கிட்டு இருக்கீங்களா? செக் பண்ணணும். பாரதத்தை ஒவ்வொரு பாபா குழந்தைகளும் சொர்க்கமாக்கிட்டு இருக்கோம். எவ்வாறு? எப்படி? பவித்ரதா பலத்தால். பகவான்கிட்டேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பலம் எது? பவித்ரதாவினுடைய பலம். உலகத்துல யாரிடமும் இந்த பலம் கிடையாது. மன்சா வாச்சா கர்மனா சம்பந்தம் சம்பர்க்கு எல்லாத்துலயும் நமக்கு पवित्रताओட பலம் இருக்குது. परमपिता परमात्मा की श्रीमत द्वारा हम राजयोग सीखते हैं, फिर राज्य भाग्य पाएंगे. பரம்பிதா பரமாத்மா அவருடைய ஸ்ரீமத் மூலமாக நாம் ராஜ யோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். ராஜ்ய பாகியத்தை பெறுவதற்கான ராஜயோகம் இது. பரமாத்மா ही स्वर्ग की स्थापना करते. परमात्मा தான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். ஜரூர் நரக் மே ஆவே தப் தோ நரக் கோ சொர்க்க பனாவே. இப்ப பகவான் நரகத்துல வந்தாதானே சொர்க்கத்தை அவர் உருவாக்க முடியும். ஜோ கல் பहले बने होंगे वही बनेंगे. கல்பத்துக்கு முன்பு யாரு சொர்க்கத்தில் வந்தார்களோ அவர்களே மீண்டும் தேவதை ஆகுவார்கள். सब एक रस्तो नहीं होते हैं, नंबरवार पुरुषार्थ करते हैं. எல்லாரும் ஒரே மார்க் வாங்குவதில்லை. बाबा சொல்றாரு नंबरवार मुयற்சியின் अनुसारम. आजकल तो बच्चे हिम्मत कर पान का बीड़ा उठाते हैं. बाबा फलानी बच्ची को बहुत मार पड़ती है, हम उनको बचाने लिए युगल बन जाते. अच्छा ये तो ठीक है, परंतु फिर ज्ञान की ताकत चाहिए, धारणा चाहिए. बाबा சொல்றாரு இன்றைய உலகத்துல குழந்தைகள் என்ன பண்றாங்களாம்? பிறருக்கு உதவ வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு சபதத்தை எடுக்கிறாங்க. சொல்றாங்களாம் பாபா இந்த குழந்தை ரொம்ப அடி வாங்குது துக்கத்துல, அவங்க வீட்டுல விடல, ரொம்ப இம்சப்படுத்துறாங்க. ஆகவே அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக நான் யுகலாகிறேன் அப்படின்னு சொல்றாங்களாம். பாபா சொல்றார் சரி சரிதான் அது, ஆனா அவ்வளோ ஞானத்தோட பலம் வேணுமே, ஞானத்தோட சக்தி வேணுமே உனக்கு தாரணா பண்றதுக்கு. தாரணா சக்தி வேணுமே, ஞானமும் வேணும் பிளஸ் தாரணியும் வேணுமேன்னு பாபா சொல்றார். जितना वारिस और प्रजा बनाएंगे, எவ்வளோ வாரிசோ அவ்வளோ பிரஜைகள் ஆகுவாங்க. कांटों को फूल बनाने की सेवा करेंगे उतना ऊंच पद पाएंगे. முட்களை மலராக ஆக்கக்கூடிய சேவையை செய்வார்களானால் உயர்ந்த பதவியை பெறுவார்கள். அதனால்தான் அந்த காலத்துல பாபா என்ன பண்றார்? நாடிய பார்த்து தான் பாபா டைரக்ஷன் கொடுக்கிறார். எல்லாருக்கும் ஒரே ஸ்ரீமத் கிடையாது. சில குழந்தைகள் பாபா கூட முரளியில சொல்லுவார் இல்லையா, உஷா ரமேஷ் பாய் இருக்காங்கல்ல,
அவங்க திருமணம் செய்தது எதுக்காக? உலகத்துல எல்லாரும் அவ்வளோ அப்போஸ் பண்ணாங்க, அவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா அவங்க திருமணம் பேருக்காக பண்ணிக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் எப்படி வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க? பவித்திர சக்தி இருந்தது. பாபா கூட அவங்க 2 பேருடைய புகழ ரொம்ப பாடுவார் வாணியில. அந்த மாதிரி பாபா சொல்றார், இந்த காலத்துலலாம் ஞான பலம் வேணும், தாரணை வேணும். அந்த காலம் வேற, இந்த காலம் வேற இல்லையா? கித்தனை मेहनत करनी पड़ती है, எவ்வளோ நம்ம முயற்சி பண்ண வேண்டியதா இருக்குது ஞானத்தை தாரணா பண்றதுக்கு. ऐसे बहुत विलायत में भी रहते हैं, कंपेनियन हो रहते हैं, पवित्र रहते हैं. ஃபாரின்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி கம்பெனியனா இருக்காங்க, தூய்மையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. फिर सब मिल्कियत स्त्री को दे देते हैं, वह चैरिटी में दे देते हैं. அனைத்து சொத்துக்களை தன்னுடைய ஸ்திரீக்கு கொடுக்கறாங்க. அப்படி ஒருவேளை இல்லாட்டா தர்ம காரியத்துக்காக கொடுத்துடுறாங்க. अभी तुम बच्चों को परमपिता परमात्मा माशुक मिला है. பாருங்க, குழந்தைகளுக்கு பாபா நாஷா ஏத்துறார். உங்களுக்கு கிடைத்த நாயகன் பகவான் பரமாத்மா. जो तुमको विश्व का मालिक बनाते, அவரு உங்களை விஸ்வத்துக்கே எஜமானன் ஆக்குறார். तो उनकी कितनी याद रहनी चाहिए. அப்ப நீங்க அவரை எவ்வளவு நினைக்கணும். ऐसे बाबा को तो बहुत याद करना चाहिए ना. இப்படிப்பட்ட பாபாவை நம்ம எவ்வளவு நினைக்கணும்ல. तुम ही बाप को जानते हो और कोई साधु संत आदि बाप को नहीं जानते. பாபா பெருமையா சொல்றார், குழந்தைங்களே நீங்க தானே என்ன தெரிஞ்சிருக்கீங்க, பெரிய பெரிய மகான்களோ சாது சன்னியாசிகளோ என்ன தெரிஞ்சுக்கலையே. யஹா பாப் பச்சோं के सम्मुख बैठे. இங்க பகவான் தன் குழந்தைகளுக்கு எதிரில் வரார். इस समय बल कोई पवित्र रहते परंतु उन्हें पवित्रता का बल नहीं मिल सकता. இந்த நேரத்துல எத்தனையோ பேரு பவித்திரமா இருக்காங்க, தூய்மையை கடைபிடிக்கிறாங்க, பிரம்மச்சரியத்தோட இருக்காங்க. ஆனால் பகவானிடமிருந்து அவர்களுக்கு சக்தி என்பது கிடைப்பதில்லை. जितना तुम बच्चों को पतित पावन बाबा से मिलता है, क्योंकि वह तो बाबा को नहीं जानते. எவ்வளவுக்கு எவ்வளவு பாபாட்டேந்து உங்களுக்கு சக்தி கிடைக்கின்றதோ அந்த சக்தி, பதித்த பாவனனோட சக்தி மற்றவர்களுக்கு கிடைப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் பாபாவை தெரிஞ்சுக்கல. ஆத்மா சோ பரமாத்மா பிரம்ம ஹி பரமாத்மா ऐसे कह देते. ஆத்மா தான் பரமாத்மானு, பிரம்மமே பகவான் அப்படின்னு சொல்றாங்க. அநேக மத்தாந்தர் ஹே. உலகத்துல அநேக குருமார்கள் அநேக வழியை பின்பற்றுறாங்க. யஹான் தும் சப்கி ஏக அத்வைத மத். ஆனா இங்கே உங்கள் அனைவருக்கும் ஒரே வழி, ஒரே பாபா, ஒரே ஸ்ரீமத், ஒரே ஃபேமிலி, ஒரே வழி. மனுஷ से தேவதா बनने की मत मिलती है बाप द्वारा. மனிதனிலிருந்து தேவதை ஆகக்கூடிய வழி பாபா மூலமாக பெறுறோங்க. மனுஷ से தேவதா बनाने में देरी नहीं लगती. பாபாவுக்கு குழந்தைங்களை மனிதனை தேவதை ஆகிறதுக்கு நேரம் ஆகுவதில்லை. மூத்து பலித்தி மனுஷனுக்கு ஆக்கர் பவித்திர பனாத்தே ஹே. அழுக்கான ஆத்மாவை பகவான் தூய்மைப்படுத்துறார். மகிமா தோஹேனா கிரந்தத்துல கூறப்பட்டுள்ள இல்லையா, பகவானுடைய மகிமை பாடியிருக்காங்க. பாக்கி சாஸ்திரத்தோ போத் சுன்தே படுத்தே ஆகே பரந்து உன்சே கோய் ஃபல் நஹி மில்தா. நிறைய அநேக சாஸ்திரங்கள் படித்தாலும் கூட, அநேக சாஸ்திரங்களை கேட்டிருந்தாலும் அதன் மூலமாக எந்த பிராப்தி என்பது கிடைப்பதில்லை. அபி பாப் ஆயே ஹே तो उनका सच्चा सच्चा आशिक बनना चाहिए. அப்படிப்பட்ட பாபா கிடைத்துள்ளார், அவருக்கு நாம் சத்தியமான நாயகி ஆக வேண்டும். அவரை மட்டும்தான் நினைக்கணும். புத்தி வேற எந்த தேகதாரி கிட்ட திரும்ப கூடாது. பாபாவை உண்மையான நாயகனாக நம்ம என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். புத்தியோ ஒரு கஹா படக்னா நை சாகியே. பாருங்க, பாபா சொல்றாரு, அடுத்த லைன்லே வருது, புத்தியின் தொடர்பை வேற எங்கேயுமே அலைய விடாதீங்க. கிரகஸ்த விவகாரமே பல் ரகோ பரந்து கமல் ஃபூல் சமான். குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் தாமரை போல தனித்திருங்க.
भक्ति मार्ग में तो कोई हनुमान को, कोई गणेश को, कोई किसको பக்கத்தே ஆயே. பக்தி மார்க்கத்துல ஒவ்வொருத்தங்க ஒரு தேவி தேவதைகளை என்ன பண்றாங்க, பிடிச்சிட்டு வராங்க. பரந்தோத்து कोई भगवान तो नहीं. தேவதைகள் பகவான் ஆக முடியுமா என்ன? ஸ்ரீ பாபா கா நாம் பி யாதுகே பரந்து சமஸ்தே நெய். ஸ்ரீ பாபாவோட சிவன் பேர் இருக்கு, ஆனா அவரை புரிஞ்சுக்கல. பரமாத்மா கோ பத்தர் டிக்கர் மே டால் தியா. கல் முள்ளெல்லாம் பகவான போட்டுட்டாங்க. सूत ही सारा मूंझा हुआ, सिवा बाप के कोई उनको सुलझा न सके. சிக்கலான நூல். சிக்கலான நூலை ஒரு பாபாவை தவிர வேற யாராலையும் எடுக்க முடியாது, சிக்கலை எடுக்க முடியாது. பகவான் கிஸ்கோபி மில்தா நகி, பகவான் வேறு யாருக்குமே கிடைக்கவில்லை. स्वयं भगवान कहते जब भक्ति पूरी हो तब मैं आऊं. பகவான் ஸ்வயம் கூறுகின்றார், குழந்தைகளே பக்தி எப்பொழுது முடிக்கின்றீர்களோ அப்பொழுது நான் வரேன்னு. ஆதா கல் பக்தி மார்க்க சல்தா ஹே, ஹரை கல்பா பக்தி மார்க்கம் நடக்குது. दिन और रात शुरू में भी पहले पहले जब प्रवेशता हुई तो दीवारों पर ऐसे ऐसे चक्कर निकालते रहते थे. छोटे बच्चे होते ही समझ में कुछ नहीं आता था. हम भी सब बेबीज थे. फिर धीरे धीरे बुद्धि में आता गया. பாபா ஆரம்பத்துல உள்ள அனுபவம் சொல்றாரு. பிரம்மா பாபா அந்த இடத்துல அனுபவம் சொல்றாரு. அரை கல்பா பக்தி செஞ்சோம் எல்லாருமே. அதுக்கப்புறம் ஞானம் கிடைச்சோன்னு இரவுக்கும் பகலுக்கும் உண்டான வேறுபாடு வித்தியாசம் ஆயிடுச்சு. பக்தியில தேடி அலைஞ்சு பிரார்த்தனா தீர்த்தனா பூஜை விரதம் எல்லாம் செஞ்சோம். ஞானத்துல எல்லாத்தையும் விட்டாச்சு, தேவையில்லை, முடிச்சிட்டோம். பண்ணக்கூடாதுன்னு பாபா சொல்லல, அவசியம் இல்லை, அதெல்லாம் கடந்து தாண்டி வந்துட்டோம். இப்போ ஆரம்பத்துல பாபா அனுபவம் சொல்றார். பிரம்ம பாபா முதல்ல ஸ்ரீ பாபாவுடைய பிரவேசம் ஆனவுடன் பிரம்மா பாபா உடல்ல சிவ பரமாத்மா பரகாய பிரவேசம் செய்தார் இல்லையா, அப்போ பாபா என்ன பண்ணாராம், பிரம்ம பாபா சோர்ல அப்படியே எழுதினாராம், கிறுக்குனாராம். ஒண்ணுமே புரியலையா அவருக்கு. சின்ன குழந்தைக்கு நீங்க பென்சிலை கொடுத்து நோட்டை கொடுங்க, என்ன பண்ணும்? இப்படி தானாவே என்ன பண்ண, அது இஷ்டம் போல இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாபா சவுத்துல என்ன பண்ணாராம், அப்படியே வரைஞ்சாராம். ஆனா எதுவுமே அவருக்கு புரியலையா, புரியாம என்ன பண்ணாரா, அப்படியே எடுத்து கிறுக்குனாராம். பாபா சொல்றாரு, நாம எல்லாருமே பேபிஸா இருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த ஞானம் என்பது புத்தியில் புரிய வந்ததுங்கிறார் பாபா. अभी तुम पढ़कर होशियार हुए हो तो बिल्कुल सहज रीति समझा सकते हो. ஆரம்பத்துல பேபியா இருந்தீங்க, அப்படியே ஒன்றும் தெரியாம இருந்தீங்க. ஆனா இப்ப பாத்தீங்களா எவ்வளவு புத்திசாலி ஆயிட்டீங்க. அடுத்தவங்களுக்கு ஞானத்தை தெளிவா எடுத்துரைக்கும் அளவுக்கு புத்திசாலி ஆயிட்டீங்க. ऐसे नहीं समझना, हम बहुत पुराने बच्चे, इसलिए हमसे होशियार हैं. அப்படி நீங்க நினைச்சிடக்கூடாது. எப்படி நினைச்சிடக்கூடாது? பாபா சொல்றாரு, இவங்க ரொம்ப பழைய குழந்தை, நம்மளெல்லாம் விட ரொம்ப புத்திசாலியா இருக்காங்க. புதுசா இருந்தவங்க என்ன பண்றாங்க, பழைய ஆத்மாக்கள் எல்லாம் பார்த்துட்டு, பா இவங்கெல்லாம் எவ்வளோ வருஷமா ஞானம் கேட்குறாங்க, எவ்வளோ புத்திசாலியா இருக்காங்க, எவ்வளோ நிறைய சேவா பண்ணியிருப்பாங்க. ஹம் தோ இத்தனா பட் நஹீ சக்தே, நம்ம இப்பதானே ஞானத்துக்கு வந்தோம், இவங்க படிச்ச மாதிரி நம்ம படிக்கலையே, இவங்க கேட்ட அளவுக்கு நம்ம ஞானம் கேட்கலையே, அப்படி நீங்க நினைக்காதீங்க. பாபா कहते हैं पिछड़ी में आने वाले बहुत आगे जा सकते. பாபா சொல்ற, நீங்க கடைசியா வந்தாலும் முன்னாடி போக முடியும் உங்களால. देरी से आने वाले और ही दिन रात योग में मस्त अलग पड़ेंगे. கடைசியா வந்தா கூட இரவு பகலா யோகத்தில் மூழ்கி இருக்கின்றனர் குழந்தைகள். दिन प्रतिदिन पॉइंट्स बहुत अच्छी मिलती रहती है. நாளுக்கு நாள் நிறைய பாயிண்ட்ஸ் பாபா கொடுத்துட்டு இருக்காரு. परमपिता परमात्मा स्वर्ग का रचयिता है तो उनसे वर्षा मिलना चाहिए ना. பாபா பரம்பிதா பரமாத்மா சொர்க்கத்தை படைக்கக்கூடியவர். அப்ப அவர்கிட்ட இருந்து நமக்கு சொர்க்க ஆஸ்தியானது தன் குழந்தைக்கு அவர் கண்டிப்பா கொடுத்து தானே ஆகணும். சத்தீக் மேத்தா அபிநகி
அந்த சொர்க்க ஆஸ்தி எப்ப தருவாராம் பாபா? சத்தியுத்தரை நான் உங்களுக்கு கொடுத்தேன், இப்ப கிடையாதுங்கிறாரு. தப்தோ பாப் ஃபிர் தேனே ஆயேகே, ஆகாதான் நான் மீண்டும் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேங்கிறார். कितने उपाय किए जाते हैं बच्चों को कुछ समझ में आ जावे योग में लग जावे. அப்படி ஏதாவது உபாயம் இருக்கான்னு பாக்குறாரு, வழி இருக்கா? குழந்தைங்களுக்கு உடனே புரியணும், உடனே யோகத்துல ஈடுபடணும், குழந்தைங்க நல்ல யோகி குழந்தைங்களா ஆகணும், அப்படி பாபா விரும்புறார். कोई कहते हैं हमको फुर्सत नहीं है. சில குழந்தைங்க என்ன பண்றாங்களாம், பாபா இப்படி எல்லாம் உபாயம் இருக்கான்னு புது புது பாயிண்ட் சொல்லி என்ன பண்றார், யோகத்துல எப்படியாவது நம்மள நிலைப்படுத்தணும், பக்கா யோகி குழந்தைகளை ஆக்கணும்னு விரும்புறார். ஆனா சில குழந்தைகள் என்ன சொல்றாங்களாம், பாபா எங்களுக்கு நேரம் இல்லை, சியாது செகி தும் சதைவு கேளிய நிரோகி பனேங்கே. பாபா திரும்பி சொல்றார், குழந்தைங்களே இந்த நினைவால் தான் நீங்க சதா காலத்துக்கு நிரோகி ஆகுவீங்க. தந்தே மே லகு ஜானா சாகியேனா, அப்போ இதுலதான் லாபம், உங்களுக்கு நோய் வராதுன்னா அப்ப இந்த காரியத்துல நீங்க உங்களை ஈடுபடுத்திக்கணும் இல்லையா? நேரம் இல்லைன்னு சொல்லலாமான்னு கேக்குறாரு பாபா. இஸ்மே ஸ்தூல் குச்பி கர்னேக்கா நகி, ஸ்தூலத்துல நீங்க எதுவுமே இங்க செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. லௌகிக் பாப் கி யாद रख सकती परलौकिक बाप को क्यों भूल जाते हो. உங்க லௌகிக்க அப்பாவும் நீங்க நினைக்கும் போது பரலௌகிக்க என்ன மட்டும் நீங்க ஏன் மறந்துடுறீங்க? बाबा कहते हैं तुम भारतवासियों को 5000 वर्ष पहले भी वर्षा दिया था ना. பாபா கூறுகின்றார், நான் பாரதவாசி குழந்தைகளுக்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்பு அனைத்து சொத்துக்களையும் கொடுத்தேன் அல்லவா. தும் விஸ்வக்கே மாலிக்தேனா, அதனாலதான் நீங்க விஸ்வத்தின் எஜமானனாக இருந்தீங்க இல்லையா. கியா ஏ பூல் கயே ஹோ, என்ன இதெல்லாம் நான் கொடுத்ததெல்லாம் நீங்க என்ன மறந்துட்டீங்களா? தும் சூரிய வம்சீத்தே, நீங்க சூரிய வம்சத்துல இருந்தீங்க, சந்திர வம்சத்துக்கு வந்தீங்க, फिर வைஷ்ய வம்சி ஆயிட்டீங்க, अब फिर பிராமன் வம்சி பனானே ஆயா ஹூம், மீண்டும் உங்களை நான் பிராமண வம்சியில் உங்களை மெம்பராக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். பிராமன் பனேங்கே தப் ஞான் கி யஜ்ஞ கி சம்பால் கர் சகேங்கே. பாருங்க அழகான பாயிண்ட். எப்பொழுது நீங்கள் பகவான் படைத்த இந்த யஜ்ஞத்தை பாதுகாக்க கூடியவர்கள் ஆகுவீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் பிராமணன் ஆகுவீர்கள். பிராமன் கபி விகாரி பன்னை சக்தே, யஜ்ஞத்தை யாரு பாதுகாக்க முடியும்? பவித்திரத்தா பலம் வேணும், விகாரியால முடியாதுங்கிறாரு. அந்த தக் தோ பவித்திர ரேனாகிகே தம் நை துனியா கே மாலிக் பன் சகே. இந்த பிறவியில கடைசி மூச்சு வரைக்கும் தூய்மை எழுந்துடக்கூடாது, அப்பதான் நீங்க எதிர்காலத்துல சொர்க்கத்தின் எஜமானனாக முடியும். கித்தனே பாரி பிராப்தி, எவ்வளோ பலம் நிறைஞ்ச உயர்ந்த பிராப்தி இது. பாபா கொடுக்கறது எவ்வளவு பிராப்தி, 84 பிறவிக்குமே வருது இந்த பிராப்தி. தும் பாபா கோ யாத் நஹி கர்த்தே ஹோ, இப்படி பாபா இவ்வளோ உயர்ந்த பிராப்தி தராரே, அவரை நீங்க ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? बच्चा बनकर और बाबा को याद न करे ऐसे तो कभी होता नहीं. பாபா சொல்றாரு, நீங்க எனக்கு குழந்தையாயிட்டு என்ன நீங்க நினைக்காட்டா எப்படி உங்களை நான் குழந்தைய எடுத்துக்க முடியும்? எப்படி நீங்க எனக்கு குழந்தைய ஆக முடியும் கேக்குறாரு பாபா. ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தை கட்டாயமா அப்பான்னு சொல்லுது இல்ல, அதே போல நீங்களும் பாபாவை நினைக்கணும் தானே. பாபா கோ பூல் ஜாயேங்கே तो वर्षा कैसे मिलेगा. அப்பாவை நீங்க மறந்துட்டீங்கன்னா நான் எப்படி என்னோட சொத்து எப்படி நீங்க அடைய முடியும்? ஏதோ ஆம்தனி ஹேனா, இது வருமானம் அல்லவா. சாது சந்தோக்கே பாஸ் தோ பிராப்தி குச் பி நை, சாதுக்கள் சன்னியாசிகள்ட்ட எதிர்காலத்துக்கான பிராப்தியெல்லாம் எதுவுமே இல்லை. சிர்ஃப் பவித்ரதா கா பல்லே, ஈஸ்வரிய பல் நையே, தூய்மைக்கான பலம் மட்டும்தான் இருக்கு. ஆனா உங்கள்கிட்ட என்ன இருக்குது? ஈஸ்வரிய பலமும் இருக்குது, அவங்கள்ட்ட ஈஸ்வரிய பலம் இல்ல. ஈஸ்வர் கோ ஜான்தே நஹி தோ பல் கைசே மிலே, ஈஸ்வரனே அவங்க புரிஞ்சுக்கலையே, எப்படி ஈஸ்வரிய பலம் வரும்? பல் தும்கோ மில்தா ஹே. பாருங்க, புத்தி தொடர்ப பாபா நாயகன் அப்படின்னு புரிஞ்சு அவரை நம்ம நினைக்க நினைக்க எவ்வளவு பலம் வருது. பாருங்க, சக்தி இழந்த ஆத்மா சக்திசாலி ஆயிடுறாங்க, பலம் இழந்த ஆத்மா பலசாலி ஆயிடுறாங்க, ரோகி ஆத்மா நிரோகி ஆயிடுறாங்க.
பாருங்க, யோகத்துல எவ்வளவு அதிசயங்கள் நடக்குது. ஒண்ணுமே தெரியாத தாய்மார்கள் பாருங்க, வெளியில வராதவங்க கூட என்ன பண்றாங்க, தனியா வர்றாங்க. எல்லா சேவைக்கும் எங்க கூப்பிட்டாலும் வந்துடுறாங்க. அப்ப அந்த பலம் எங்கிருந்து வந்தது? யாரு கொடுத்தா அந்த பலத்தை? இதான் ஈஸ்வரிய பலம். பாப் खुद कहते हम तुमको स्वर्ग का मालिक बनाने आए हैं. பாபா தானே வந்து சொல்றார். நம்மலாம் ஒன்றும் கேட்கல அவர்கிட்ட. குழந்தையே, நான் சொர்க்கத்தின் எஜமானனாக்க தான் வந்திருக்கிறேன். உன்ன தும் தோடை சமைக்கலே பவித்திர நகிராக சக்தேகோ. உங்களால இந்த ஒரு ஜென்மம், அதுவும் ஒரு ஜென்மத்திலையும் பாதி காலம் போயிட்டு இந்த கொஞ்ச காலத்துல உங்களால தூய்மையா இருக்க முடியாதா? குரோது சே செகண்ட் நம்பர் பூத். 2வது நம்பர் பூதம் கோபம். படைத்தை படா பூத்து காம். பெரிய பூதம் எதுங்கிறாரு? காம விகாரம். सतयुग में भारत வைஸ்லஸ் தா, கித்தனி சுக்கி தா. பாரதம் சத்தியுகத்துல விகாரமற்ற சுகம் நிறைந்த பூமியாக இருந்தது. விசேஷ் பனாகே தோ அப் பாரத் கா கியா ஹால் ஹோ கயா. பாருங்க, விகாரி ஆனதுனால பாரதத்தோட நிலைமை என்ன ஆயிடுச்சு பாத்தீங்களா? பாப் फिर भारत को வைஸ்லஸ் बनाने आए हैं. तो ऐसे बाबा को याद करना तुम भूल जाते हो. பாபா ஆச்சரியப்படுறார். மீண்டும் பாரதத்தை நிர்விகாரியாக ஆக்கக்கூடிய பாபா வந்திருக்காருன்னா அவரை நீங்க எவ்வளவு நினைக்கணும். ஆனா மறந்துடுறீங்களே. மாயா ஃபட் சே விக்ரம் கரா தேத்தி ஹே. டக்குன்னு என்ன பண்ணுது மாயா? விகாரி ஆக்கிடுது உங்களை. படி பாரி மஞ்சுகே. நம்ம லட்சியம் சாதாரணப்பட்டது இல்லைங்கிறார் பாபா, மிக உயர்ந்த லட்சியம். தும் ஐசே பாபா கி ஸ்ரீமத் பர் நை சல்தே ஹோ. இப்படிப்பட்ட பாபாவுடைய ஸ்ரீமத் படி நீங்க நடக்க மாட்டீங்களா? இசே பாபா சே பியார் நகி. இப்படிப்பட்ட பகவான் கிட்ட உங்களுக்கு அன்பு இல்லையா? கேத்தே பூல் சாத்தே. என்ன சொல்றீங்க? மறந்துட்டேன்னு சொல்றீங்களே. अच्छा एक घड़ी आधी घड़ी कम से कम इतनी तो कोशिश करो जो अंत में बाप की याद रहे. பாபா சொல்றார், 1 மணி நேரம் 1/2 மணி நேரமாவது குறைஞ்சதிலும் குறைஞ்சது என்ன நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்களே. கடைசியில என்னுடைய உதவி உங்களுக்கு கிடைக்குமேங்கிறார் பாபா. அந்த காலம் என்ன? இது உங்களுக்கு கடைசி இறுதி நேரம் அல்லவா? அந்த கால் ஜோ நாராயண் சிமரே மே நாராயண் பன்தா ஹூம். தும்பி பன்தே ஹோனா. கடைசியில நாராயணா நாராயணான்னு நாராயணன் நினைக்கிறாங்கன்னா அவங்க நாராயணன் ஆயிடுறாங்க இல்லையா? பாபா சொல்ற, நீங்களும் நாராயணன் ஆக போறீங்க இல்லையா? பாப் கேத்தே ஹே பூரே ஆஷிக் பி பனோனா. பாபா சொல்றாரு, எனக்கு உண்மையான முழு நாயகி ஆயிட மாட்டீங்களா? பாப் தோ தாத்தா ஹே. பாபா வல்லலா இருக்கார். பாப் கோ அப்பனா பனாயேங்கே தோ பாப் ராய் அத்வா மத்து தேங்கே. பகவானை நீங்க நாயகனா, உங்க நாயகனா எடுத்துட்டீங்கன்னா அவர் அநேக வழிமார்க்கங்களை உங்களுக்கு சொல்லி தருவார். சோத்தேலே கொத்தோ மத் நை தேங்கே. மாற்றான் தாய்க்கு சொல்லி தர முடியாது அவர். பாப் தோ தாத்தா தும்சே குச் லேத்தே ஹி கியா. அவரே வள்ளல், உங்களுடையது அவருக்கு வேணுமா என்ன? தும் ஜோ குச் பி கர்த்தே ஹோ அப்னே லியே. நீங்க பாபாவுக்குன்னு எதெல்லாம் செய்கின்றீர்களோ அவருக்கு கிடையாது, உங்களுக்காக தான். உங்க பாக்கியத்தையும் உங்க பிராப்தியையும் எடுத்துக்கொள்வதற்காக தான் நீங்க செய்யறீங்க. மேத்தோ விஸ்வகா மாலிக் பி நஹி பன்தாகும். பாபா கூறுகின்றார், நான் விஸ்வத்தின் எஜமானன் ஆகுவதில்லை. எசை கபினகி சமஜனா ஹம் சிவபாபாக்கு தான் தேத்தே. அப்படி நினைக்காதீங்க. நான் சிவபாபாவுக்கு தானமா கொடுத்துருக்கேன், இவ்வளோ கொடுத்துருக்கேன் நினைக்காதீங்க. நீ சிவபாபா சே வருஷா லேத்தே ஹே. இப்படி நினைங்கிறார் பாபா. நான் சிவபாபாட்டேந்து ஆஸ்தியை அடைகின்றேன், கொடுக்கல, அவர்கிட்டேருந்து ஆஸ்தியை அடைகின்றேன். மர்ணேசமே தான் கராத்தேகேனா. பாபா சார் ஒரு பெரிய செல்வந்தர் இருக்காரு, ஒரு பெரிய மகான் இருக்காருன்னா அவர் உயிர் போற கட்டத்துல தானம் கேட்பாங்க. கர்ணி கோர் கோ சப் தேத்தே ஹே துமாரே பாஸ் ஹி கியா. பாபா சொல்றார், கடைசியில இறந்து போனோன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த குரு இருப்பார் இல்லையா, அதுக்கான குரு பிராமண குரு பெரியவருக்கு என்ன பண்ணுவாங்க, தானமா கொடுப்பாங்க எல்லாத்தையும். உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படி எனக்கு கொடுக்கறதுக்கு? டிக்கர் டோக்கர் தான் கார்த்தே ஹோ பரமாத்மா கோ.
உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கல்லை தான் எனக்கு தானமா கொடுக்குறீங்கிறாரு. துமாரா சப் குச் கதமோ ஜானா, உங்கள்கிட்ட உள்ள எல்லாமே என்ன ஆயிடும்? எல்லாமே போயிடும். மர்னே சே டர்த்தே தோ நகி ஹோனா. பாபா சொல்றார், நீங்க இறந்து போறதுக்கு பயப்பட மாட்டீங்க இல்லையா? பயம் இருக்கா என்ன? இறந்து போயிடுவோன்னு. மரண பயத்தின் மீது கூட பாபா வெல்லக்கூடிய சக்தி கொடுக்கிறார். பாப் कहते हैं சீச்சி துனியா சே மர்னா அச்சா ஹே. பாபா சொல்றார், இந்த சீச்சி உலகத்துலேருந்து இறந்து போறதே நல்லது. 5000 வருஷ பெலி மச்சரும் திருஷ்ய சப்கோ லே கயத்தே. 5000 வருஷத்துக்கு முன்பு கொசு கூட்டம் போல உங்க எல்லாரையும் நான் அழைச்சிட்டு போனேன். மே துமாரா காலோங்கா கால் பாபிகும், நான் உங்களுடைய காலனுக்கெல்லாம் மகா காலன் அப்பாவாவும் இருக்கிறேன். தும்கோ ஆதா கல்ப் கேலே கால் கே பஞ்சே சே சுடாத்தாகும். பாபா அழகா சொல்றார், நான் உங்களை அரை கல்பத்திற்கு காலனுடைய வலையிலிருந்து உங்களை விடுவிக்கின்றேன். வகாத்தோம் ஆத்மா சுதந்திர रहती है. அங்க போனோன்னு ஆத்மா சுதந்திரமா இருக்குது. जब शरीर पुराना हो तो तब छोड़ना नया ले लेती है. சரீரம் பழசாயிட்டுனா ஆத்மா என்ன பண்ணுது? அதை விரும்பி விட்டுட்டு புது சரீரத்தை எடுக்குது. அபிபி சமஸ்தே பாபா பாஸ் ஜானா சஃபரி உட்கர் பாபா சே பாத்தேன் கரோ. நீங்க நினைக்கணும், அப்படி நான் பாபாட்ட போகணும், அமிர்த வேலையில எப்படிலாம் நான் பாபாட்ட இன்னைக்கு பேசணும்னு நினைங்க. பாபா ஆப்கி தோ கமாலே. முன்னாடியே ஏற்கனவே சொல்லிட்டார் பாபா. பாபா நீங்க எவ்வளோ அதிசயம் செய்யக்கூடியவர் பாபா. ஏன் கனவுல கூட நான் நினைக்காததெல்லாம் நீங்க செய்யறீங்க. எவ்வளோ ஆஸ்தி கொடுக்குறீங்க பாபா. என்னை எவ்வளோ எஜமான ஆக்குறீங்க. நான் எவ்வளோ இருள்ல இருந்தேன் பாபா. என்னை எப்படிலாம் நீங்க முன்னேற்றிட்டீங்க. இப்படியெல்லாம் எனக்கு கல்வி சொல்லி கொடுத்து என்னுடைய பாவத்தெல்லாம் அழிச்சிட்டீங்க பாபா. நான் எவ்வளோ கோக்காரனா இருந்தேன், எவ்வளோ கோவப்பட்டேன். இப்போ கோவத்தெல்லாம் வெறுக்க வச்சுட்டீங்க பாபா. எப்படி நான் அபவித்திர ஆத்மாவா இருந்தேன், என்னை நீங்க பவித்திரத்தாவ எடுப்பதற்கான உறுதி எனக்கு எடுக்க வச்சுட்டீங்க பாபா. இனிமையான பாபா, அன்பான பாபா, எப்படி எனக்கு நீங்க உதவி செய்றீங்க. நான் கூப்பிட்ட செகண்ட்ல நீங்க எனக்கு வந்துடுறீங்களே. இப்படிலாம் நீங்க என்ன பண்ணுங்கிறார் பாபா. அமிர்த வேலையில உட்காந்து இன்னும் அன்பா என்னெல்லாம் பேச முடியுமோ. எப்படிலாம் நான் கல் புத்தியா இருந்தேன், எப்படிலாம் நான் முள்ளா இருந்தேன் பாபா. என்னை நீங்க எவ்வளோ அமைதியான ஆத்மாவை ஆக்கிட்டீங்க, இனிமையான ஆத்மா ஆக்கிட்டீங்க, பவித்திர ஆத்மா ஆக்கிட்டீங்க பாபா. இவ்வளோ ஏழ்மையில இருந்தேன், இவ்வளோ செல்வந்தன் ஆக்கிட்டீங்க. எப்படிலாம் உங்களை நான் நினைக்கிறது பாபா. எப்படிலாம் நான் நினைக்கணும், உங்களை அன்பு செலுத்தணும். கடைசி வரைக்கும் எனக்கு நீங்க தான் பாபா. அப்படி நம்ம பாபாட்ட அன்பா பேசணும் சொல்லி கொடுக்குறாரு பாபா. ஜிசி பாபா புருஷார்த் கர்த்தே பச்சோம் கோ சுனாத்தே. எப்படி பிரம்மா பாபா முயற்சி செஞ்சாரோ அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு இல்லையா. பாபா ஹம் அஷரீரி ஆயத்தே அபி யாது படா. பாபா நான் அஷரீரியா வரும்போது வந்தேன், இப்பதான் ஞாபகம் வருது பாபா. இந்த பழைய உலகத்தை நான் மறக்கிறதுக்கு முயற்சி செய்யறேன்னு பாபாட்ட சொல்லுங்க. சிவபாபாவுக்கு இத்தனை டேர் பாச்சே. சிவபாபாவுக்கு எவ்வளவு குழந்தைங்க இருக்காங்க. ஓனாத்த ஹோகானா, அப்ப அவருக்கு என்ன இருக்கும்? கவலை இருக்குமா இருக்காதா? பிரம்மாக்கோ ஓனா ஹோகானா, பிரம்மா பாபாவுக்கும் கவலை இருக்கும் இல்லையா. கித்தனை டேர் பாச்சே, இத்தனை சம்பால் ஓத்திகே. 400-500 குழந்தைங்கள வளர்க்கணும்னா சாதாரணப்பட்ட காரியமா? அதுவும் பெண் குழந்தைங்க அதிகம். அதுவும் பெண் குழந்தைகளையும் கன்னிகைகள் ரொம்ப அதிகம், குழந்தைகள் அதை விட அதிகம். இப்ப எப்படி வளர்த்திருப்பார் பாபா, எவ்வளவு பாதுகாப்பு கொடுத்திருப்பார். பச்சை பில்குல் ஆராம் சே ரகே. குழந்தைங்க ரொம்ப ஓய்வா இருக்கணும், அமைதியா சந்தோஷமா இருக்கணும், ரிலாக்ஸா இருக்கணும்னு பாபாக்கு எவ்வளவு கவலை இருந்திருக்கும். யஹா தும் ஈஸ்வரிய கர்மே ஹோனா. இங்க நீங்க ஈஸ்வரிய வீட்டுல இருக்கீங்க இல்லையா. கொய் சங்க தோஷ் நகி. இங்க எந்த கெட்ட தொடர்பே கிடையாது. பாபா சம்முக்கு பைட்டா. பாபா நினைச்சப்பெல்லாம் வந்துடுறாரு உங்க எதிரில. தும்மி சேக்காவும் பைட்டும். நீங்க கூட பாபாட்ட சொல்றீங்க இல்லையா, பாபா எதிரில் இருந்தாருன்னா, பாபா நான் உங்களோடவே இருப்பேன், உங்களோடவே சாப்பிடுவேன், உங்களோடவே தூங்குவேன், உங்க மடியிலே நான் வளர்றேன் பாபான்னு. जानते हो शिव बाबा हमसे आकर बच्चा बच्चा कहते. உங்களுக்கு நல்ல கான்சியஸ் ரியலைசேஷன் இருக்குது. பகவான் எப்போ சிவ பாபா பிரவேசம் ஆயிடுறார் பிரம்மா சரீரத்துல, குழந்தாய் குழந்தாய்னு அன்பா அழைக்கிறார். कहते मेरे लाडले बच्चे प्रतिज्ञा करो विकार में कभी भी नहीं जाएंगे. இன்னைக்கு நாம எல்லாருமே உறுதி எடுக்கணும். பாபா உறுதி எடுக்க வைக்கிறார்.
என்ன சொல்றார்? என்னுடைய செல்லங்களே, விகாரத்தில் ஒரு பொழுதும் செல்ல மாட்டேன் என்று நீங்கள் என்னிடம் உறுதி செய்யுங்கிறார். செய்வோமா? மனசுல கூட விகார குணம் வரக்கூடாது, கெட்ட எண்ணம் வரக்கூடாது. இன்னைக்கு நம்ம பாபாட்ட உறுதி கொடுக்கணும். பவித்ரதா ஹி முஜே மதத் கரோ, பவித்ரதா தான் நீங்க எனக்கு செய்யக்கூடிய உதவிங்கிறார். பாரத் கோ பவித்ர பனாயங்க, நீங்க தூய்மையை மட்டும் வாழ்ந்து காட்டுங்க, நான் இந்த உலகத்தை பவித்திரமாக ஆக்குவேன். இந்த விரதம் எடுங்கிறார் பாபா. ஹிம்மத்தை பச்சே மததே பாப், தைரியமா நீங்க எடுங்க, ஸ்டெப் வைங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி காட்டுறேங்கிறார். யாதுனகி ஆத்தா, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நினைவு வரலையா? கல்ப கல்ப ஹம் யஹி தந்தா கர்த்தே, நான் கல்பா இதே உங்களுக்கு சொல்றேன். பாரத் கோ சொர்க்க பனாத்தே, இதே மாதிரி கல்பா அந்த பாரதத்தை நான் சொர்க்கமாக்குறேன். ஜோ மேனத் கரேங்க வஹி சொர்க்கே மாலிக் பனேங்க, யாரு சொர்க்கம் போறதுக்கான முயற்சி பண்றீங்களோ அவங்க தான் சொர்க்கத்தின் எஜமானன் ஆகுவீர்கள். காங்கிரஸ் ஒன்னே बाबू को इतनी मदद की, अब देखो राज्य मिला. பாபா சொல்ற, காங்கிரஸ்காரவங்க மகான் காந்திஜிக்கு எவ்வளவு உதவி செஞ்சாங்க, இப்ப பாத்தீங்களா ராஜ்யம் கிடைச்சிட்டு நமக்கு. ராம் ராஜ்யத்தோ பனானகி, காந்தி சுதந்திரம் வாங்கிட்டார் பிரிட்டிஷ்காரவங்கள்டேந்து, ஆனா ராம ராஜ்யத்தை உருவாக்குவது பாபாவுடைய வேலை. தின் பிரதிதின் ஒரு ஹி தமோ பிரதான் ஓத்தே ஜாத்தே, நாளுக்கு நாள் தமோ பிரதானம் தான் ஜாஸ்தி ஆகுது. பாப்பாக்கர் சுகதாம் கா மாலிக் பனா ரகே, பாபா வந்த பிற்பாடு தான் சுகதாமத்தின் எஜமானர்களாக நம்மளை ஆக்கி கொண்டிருக்கின்றார். ஆதாக்கள் தும் சுகீரேத்தே ஹோ, அரை கல்பம் நீங்கள் சுகமானவர்களாக இருக்கின்றீர்கள். அச்சா, मीठे मीठे सिकिलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते, रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते नमस्ते नमस्ते. பாபா இன்னைக்கு தாரணைக்கான முக்கியமான சாரம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றாரு. சச்சா சச்சா ஆஷிக் பன்னா ஹே, சத்தியமான நாயகி ஆகுங்கள். புத்தியோகி மாஷுக்கே லகானா, புத்தியின் தொடர்பை ஒரே ஒரு நாயகன் பாபாவுடன் ஈடுபடுத்துங்கள். புத்தி இதர் உதர் ந பட்கே இஸ் பர் அட்டென்ஷன் தேனா ஹே, உங்க புத்தி இங்கெங்க எந்த தேகதாரி மீதும் அலை பாய விடாமல் இருக்க கவனம் கொடுங்க. புத்தி பாபாட்ட மட்டும்தான் இருக்கணும். ஏக் பாப் தூசரா ந கோயி, இதான் யோக பலம், இதான் தபஸ்யாவினுடைய பலம், இதான் பவித்திரதாவினுடைய பலம். नेक्स्ट पॉइंट, प्राप्ति को सामने रखते हुए बाप को निरंतर याद करना है. பாபா சொல்ற, பிராப்திகளை முன்வைத்து பாபாவை நிரந்தரமாக நினைங்க. பவித்திர ஜரூர் பண்ணாகே, கட்டாயமாக தூய்மையான வாழ்க்கையில் இருக்கணும். பாரத் को स्वर्ग बनाने का धंधा करना है, பாரதத்தை சொர்க்கமாக்கக்கூடிய காரியத்தை நாம் செய்ய வேண்டும். வரதானம், महावीर बन, हर समस्या का समाधान करने वाले, सदा निर्भय और विजयी भव. மகாவீராகி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சமாதானம் செய்யக்கூடிய சதா பயமற்ற வெற்றியாளர் ஆகுங்கள். जो महावीर वह कभी ये बहाना नहीं बना सकते कि सर्कमस्टेंस ऐसे हैं, समस्या ऐसी थी इसलिए हार हो गई. யார் மகாவீர் ஹனுமனோ அவர்கள் இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க. என்னோட சூழ்நிலை எப்படி இருந்தது தெரியுமா, பிரச்சனை எப்படி இருந்தது தெரியுமா, இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டு அதனாலதான் நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு எந்த சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க. யாரு? மகாவீர். யாரும் அவங்க समस्या का काम आना, महावीर का काम समस्या का समाधान करना न कि हार கானா. பிரச்சனையோட வேலை வர்றது, மகாவீரோட வேலை என்ன? பிரச்சனைக்கு சமாதானம் பண்ணணுமே தவிர தோல்வி அடையக்கூடாது.
महावीर वो है जो सदा निर्भय होकर विजयी बने. மகாவீர் யாருன்னா பயப்பட மாட்டாங்க, அவங்க தைரியத்தோட வெற்றி அடைவாங்க. छोटी मोटी बातों में कमजोर ना हो. சின்னதுலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அவங்க பலவீனம் ஆக மாட்டாங்க. महावीर विजयी आत्माएं हर कदम में तन से मन से खुश रहते. மகாவீர் ஆத்மானா அவங்க அடையாளங்களை சொல்றார். அவங்க ஒவ்வொரு அடியிலையும் உடல் மூலமா மனதின் மூலமா சந்தோஷமா இருப்பாங்க. கபி உதாஸ் நஹீ ஹோத்தே. ஒரு பொழுதும் அவங்களுக்கு சோர்வு அடைஞ்சிட மாட்டாங்க, மனம் தளர்ந்துட மாட்டாங்க. உன்கே பாஸ் துக்கி லகர் சொப்பன் में भी नहीं आ सकता. மகாவீர் ஆத்மாக்களுடைய மனசுல துக்கத்தின் அலை கனவுல கூட வராது, கனவுல கூட துக்கம் வராது அவங்களுக்கு. பாபா இருக்காரு, அந்த தைரியத்தோட உதவி செய்ய தைரியமா இருப்பாங்க. பாபாவோட உதவி கிடைக்கும், வெற்றி அடைஞ்சிருவாங்க. ஸ்லோகன் सर्व के प्रति सदा कल्याण की भावना रखे, यही ज्ञानी योगी आत्मा के लक्षण. அனைவருக்காக எப்பொழுதுமே நன்மை செய்யும் பாவனை இருந்து கொண்டே இருந்தால் இதுவே ஞானி யோகி ஆத்மாவின் லட்சணம். சொல்லிக்கிறதுல நான் ஞானி ஆயிட்டேன், யோகி ஆயிட்டேன். எல்லாருக்குமே நன்மை செய்யணுங்கிற எண்ணம் இருக்கணும். எதிரியே இருக்கக்கூடாது. மனசுதான் காரணம் நமக்கு எல்லாமே. யாரு எதிரியோ அவங்களுக்கு கூட நம்ம நண்பனா மாத்தணும். எப்படி? அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டியை பாருங்களேன், நண்பன் ஆயிடுவாங்க. இதுதான் ஞான யோகத்தினுடைய லட்சணம். அடுத்து இன்னைக்கு பாபாவுடைய ஸ்வமானம். நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? நான் அவதரித்துள்ள ஆத்மா, அப்படி பிராக்டிஸ் பண்ணணும். இன்னைக்கு நாம நான் அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரி. எல்லா பொக்கிஷம், அழிவற்ற பொக்கிஷம், அந்த பொக்கிஷம் என்னுள் இருக்குது. பாபா எனக்கு அந்த பொக்கிஷங்களை கொடுத்திருக்கார். அந்த போதை இருந்துட்டே இருக்கணும். பாபா பொக்கிஷம் எதுவோ அது என்னுடைய பொக்கிஷம். என்னெல்லாம் பாபாட்ட இருக்குதோ அனைத்தும் என்னுடையது. அமிர்த வேலையில எழுந்த உடனே நீங்க நினைங்க, நான் ஆத்மா, நான் அதிகாரி ஆத்மா, நான் ஆத்மா அதிகாரி ஆத்மா என்ற நினைவின் திலகத்தினை வைத்துக் கொள்ளணும். நினைவோட திலகம் இட்டுக்கணும். நான் அதிகாரி, எல்லா பொக்கிஷங்களுக்கும் நான் அதிகாரி. பாபாட்ட என்னெல்லாம் இருக்கோ அனைத்தும் என்னுடையது. அச்சா, ஓம் சாந்தி. இப்போ நம்ம ஒரே ஒரு நாயகன் பாபாவை எவ்வளோ அன்பாக நினைக்க முடியுமோ, எவ்வளோ ஆர்வத்தோடு நினைக்க முடியுமோ, எவ்வளோ ஈடுபாட்டோடு நினைக்க முடியுமோ, எவ்வளோ சக்திசாலியாக நினைக்க முடியுமோ, எவ்வளோ சகஜமாக நினைக்க முடியுமோ அவ்வளோ நம்ம அவரை அன்பாக நினைக்கணும். ஓம் சாந்தி. இறைவனை பக்தனாக்கி வழிபடுறதை விட குழந்தையாக்கி அன்பு செலுத்துவது சிறந்ததல்லவா? Is it not great to love God as his child than to worship him as a devotee?